எல்லாம் கலைஞ்சு ஓடி போனது மாதிரி இவங்க பண்ணுற சேட்டைகள். இது எப்படிடா ஐயப்பனாவது இருக்காராங்க? அவர் இருக்காரு, இவங்கெல்லாம் போகும்போது அங்கே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பந்தம் காட்டுற இடத்துக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அங்கே தான்டா ஒரு வெயில் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ கடவுளே, இப்படி நிறைய இருக்குமா? என்ன சொல்றது சொல்லிட்டு போக வேண்டியதான். நம்ம பேசுறது பேசிட்டு சொல்லுங்க. கேட்டேன், அவரை வச்சு துவக்கலாம்னு. அவர் சரியான பதில் சொல்லுங்க. ஏதாவது கொஞ்சம் அது புரியுற மாதிரி சொன்னா தானே அடுத்த கேள்விக்கு போக முடியும். கண்ணன் சொல்லு சாமி, உங்க ஊர் சாமியை எப்படி கும்பிடுவீங்க சொல்லு? கையெடுத்து கும்பிடுவாங்க. கையெடுத்து கும்பிடுவியா? கையெடுத்துட்டுனா எப்படி கும்பிடுவ? இல்லை, உன் கையவே எடுத்துட்டா எப்படி கும்பிடுவ? போய் குடும்பத்தோட போய் பொங்க வச்சு சொச்சம் சாமி கும்பிட்டு வருவீங்க. அவங்க கொஞ்சம் கூட வச்சுட்டு நேற்று நாங்கள் தின்னுட்டு இதுதான் உங்க ஊர் சாமி. இனி உங்க ஊர் சாமி கவுத்த கட்டி இழுத்துட்டு வருவீங்களோ? அது தேர் இழுப்பீங்கல்ல சாமி, அதுதான் கவுத்த கட்டி இழுத்துட்டு வருவீங்களான்னு கேட்கேன். இழுக்கிறாங்க வண்டி வச்சு. நீ வேற உன் ஊரில் இழுக்கலங்கிறதுக்காக அவங்க ஊரில் இழுக்கலன்னு சொல்ற. வருஷம் இழுத்துட்டு இருக்காங்க. நீ வேற இன்னைக்கு பார்த்தா வேட்டு தான், அதுதான் இதுதான் டாம் டூம்னு வேட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. முளைப்பாரி போகும்போது தூக்குவாங்களோ எப்படி தூக்குவாங்களோ, தனியாக இது தனியாக கும்பிட்றாங்க. அதில் சேர்க்கறது கிடையாது. போகும்போது கராங்க வச்சு போகும்போது போகுங்க. சாமி எப்படி கும்பிடுவாங்க? சப்பரம் உறங்குறாரு. அவங்க ஊரில் எப்படி கும்பிடுவாங்கன்னு கேட்க முடிச்சுட்டாரா? எப்படி சாமி கும்பிடுவீங்க? அவங்க தெருவா இழுத்து கும்பிடுவாங்களாம். அவன் சொச்சம் மிச்சம் எல்லாம் வச்சுட்டு அவன் கும்பிட்டு வருவானா? உங்க ஊர்லேயும் தெருவா தானே? சரியா போச்சுப்போ. அது சரிதான். எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய கோயிலையும் அப்படி தானே இழுத்துட்டு வராங்க. என்ன தேர் ஓடுது. இந்த பெரிய பெரிய கோயிலில் தேர் ஓடும் போதெல்லாம் தேர் மேலே யார் இருப்பா? ஒரு 50 பேராவது இருப்பாங்கல்ல. அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு அதெல்லாம் ஏற்றுறாங்க. நீங்கள் இது ஆண்டாள் தேர் ஓட்டத்தில் வந்து பாருங்க, 100 பேர் உட்காந்துருப்பாங்க மேலே. 100 பேர் சாமி? 100 பேரா? ஆமாம். அவங்க மொத்தம் 100 பேரும் அந்த முக்குக்கு ஒருத்தன், இந்த முக்குக்கு ஒருத்தன், இந்த முக்கு ஒருத்தன் ஆட்டுவான், மணி ஆட்டிட்டு வருவான். புரிஞ்சுதா? அப்படி இப்போவாது சக்கரம் போட்டு விட்டுருக்காங்க. எத்தனை பேர் உட்காந்து அன்னைக்கெல்லாம் வந்து மனுஷன் சுமந்துட்டு இழுத்துக்கிட்டு போன காலமெல்லாம் இருக்கு தேர். அன்னைக்கும் அப்படி தான் இருந்தாங்க, இன்னைக்கும் அப்படி தான் இருக்காங்க. எல்லா தேர்லையும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் சாமி என்னமோ சொன்னார் இல்லைன்னு. எந்த ஊர் தேரில் இல்லைங்கிறது எனக்கு தெரியல. திருநெல்வேலி நெல்லைப்பேர் கோயில் தேரில் கூட அப்படி தான் இருக்கு. ஏன் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் உள்ள தேரில் கூட அப்படி தான் இருக்குது. இன்னும் அண்ணாமலையார் தேர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 சொச்சம் இருப்பாங்க. அதில் ஒரு வேடிக்கை பண்ணிக்கிடுவாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். அதான் பாவிகளா, அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மா இருக்குது, மாங்கலியம் கூட்டுறாரு, இவன் போய் தாலி தூக்கிட்டு கட்டிக்கிட்டு நிற்பான். ஏன்னா அண்ணாமலையார் கட்டுறாரு சொல்லிட்டு இவன் ஐயர் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு வர வேண்டியதான். நம்ம
சாமி நிகழ்ச்சி அது நிகழ்ச்சின்னு கொண்டுட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு ஏன் அப்படி ஒரு ஐவீக ரீதியில ஒரு இதை கொண்டு போறீங்க? அது எப்படி அது எப்படி அப்ப சாமிக்கு எப்படி மனுஷா பண்ண முடியும் சாமி? இப்போ இங்க கூட பண்றத ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். எங்க திருச்செந்தூர்ல அந்த அது என்ன சூர சம்ஸ்காரம் பண்றாங்க இல்லையா, அதை கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஏன்னா அது அங்க இருக்கு, இவன் இங்க இருந்து கம்பிட்டு தான் குடிச்சு விடுறான், புரிஞ்சுக்கோங்க. ஆனா அந்த திருக்கல்யாணம் நடக்கிற இடத்துலாம் பார்த்தா என்ன ஒன்று டைரக்டா இவன் தான் தாலியை கொண்டு போய் போட்டு கட்டுறான். அது எப்படி நீங்க நிகழ்ச்சின்னு எப்படி எடுத்துக்கிறீங்க? முடிச்சு போடுறதுல இல்லை, முடிச்சு போட்டா மட்டும்தான் அது மாங்கல்யம். முடிச்சு வேற போடுவீங்களா? முடிச்சு போடுறது இல்லையே, கொண்டு போய் கூட்டு தானே காட்டுறாங்க, நிகழ்ச்சி மாதிரி தானே இப்ப நடத்துறாங்க. எடுத்துட்டு போய் பின்னாடி 3 முடிச்சு போட்டா மட்டும்தான் அது வந்து மாங்கல்யம். அப்ப நீங்க நிகழ்ச்சி அப்படின்னு கொண்டு போயிடணும். திருக்கல்யாணம்னு ஏன் கொண்டு சொல்றீங்க? திருக்கல்யாண நிகழ்ச்சி அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து மறுபடியும் திருக்கல்யாணம் நடக்குது, சிவனோட சாமி நீங்க நிகழ்ச்சின்னு வெளிப்படுத்திட்டு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நிகழ்ச்சி தானே. அங்க நீங்க சொல்றீங்க, நீங்க வெளிப்படுத்துற இடத்துலயோ வீடியோக்கள்லயோ திருக்கல்யாணம் அவங்க விளம்பரம் கொடுக்குற இடத்துல எங்கேயாவது இது திருக்கல்யாண நிகழ்ச்சின்னு சொல்லுங்க. நான் அன்னையிலிருந்து நான் உங்கள்கிட்ட இந்த நான் பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். திருக்கல்யாணம் தான் சாமி. வீடியோ போடும்போது நான் திருக்கல்யாணம் அதெல்லாம் ரொம்ப கவனிப்பேன் சாமி. ஒரு நல்லா கவனிச்சு இது கரெக்டாக தெரியாம எந்த விஷயத்தையும் நான் வெளியே பேச மாட்டேன். நிறைய கவனிச்சிருக்கிறேன். இதான் போகுது சார். இவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு நிறைய கவனிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வந்து எப்படி என்ன அதான் சொல்கிறோம், நம்ம அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம தலையாட்டிட்டு போகிறதுனால அது எல்லாமே சரியாக இருக்குது. புரிஞ்சதா? இப்படி எல்லாம் தெய்வத்துக்குள்ளே வர்றதுலேயும் அந்த எப்படி சொல்கிறது, இன்னும் நீங்கள் இவ்வளோ எந்த கோயிலும் பெரிய ஒரு இன்றைக்கி ஆண்டாள் கோயிலே எடுத்துக்கிடுவோமே, உள்ளே போய் நீங்கள் நேரடியாக போய் நீ விற்கிறதுக்குள்ள கூட போக வேண்டாம், அள்ளி தான் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. உள்ளே எல்லோரும் அங்கே போனால்